1000ல் ஒருத்தன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 19,000ல் ஒருத்தன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடந்த சில வருஷமாவே நீங்க சோசியல் மீடியால ஒரு வார்த்தையை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜென்சி. எஸ்பெஷலி ரீசெண்டா நடந்த டெல்லி ப்ரொடெஸ்டுக்கு அப்புறம் ஜென்சி ஜெனரலா கோவமா இருக்கிறாங்க. ஜென்சிக்கு கல்ச்சரே இல்ல, ஜென்சி நாட்டுக்கே ஒரு பிரச்சனை. டிவி, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல எல்லாத்துலயுமே இந்த நரேட்டிவ் பரவிட்டு இருக்கு. இது ஸ்டாட்டிஸ்டிக்கலா உண்மையா அப்படின்னு பார்க்கலாம். இந்தியால ஜென்சி பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 38 கோடி. டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்துல 40,000 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க. சோ அதுல பாதி பேர் ஜென்சி அப்படின்னு தாராளமா வச்சுக்கலாம். சோ 20,000 பேர். இது நாட்டுல இருக்கிற ஜென்சி பாப்புலேஷன்ல எவ்வளவு பர்சன்டேஜ்? 0.0053%. அதாவது 19,000 பேர்ல ஒருத்தர். மீதி 18,999 ஜென்சி யூத் எங்க இருந்தாங்க? காலேஜ்ல, லேப்ஸ்ல, இண்டஸ்ட்ரீஸ்ல, ஆபீஸ்ல, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், நீட்டுக்கு படிக்கிறதுன்னு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா டிவில, சோசியல் மீடியால அந்த 20,000 முகங்களை எடுத்து 38 பேரோட கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு பிக்ஸ் பண்ற முயற்சி நடக்குது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். அந்த 20,000 பேர் பத்தி சொல்லப்படுற எல்லா குற்றச்சாட்டையும் உண்மைன்னு வச்சுக்குவோம். போராட்ட இடத்துல டெல்லி கார்பரேஷன் 60 டன் குப்பை எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. குடி, கூத்து, வன்முறை பத்தி வீடியோஸ் பறந்துச்சு. எல்லாமே உண்மைன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் அது 19,000ல் ஒருத்தரை பத்தி. மீதி 18,999 யூத் அங்க இல்ல. சோ அந்த ப்ரொடெஸ்டர்ஸ் ஜென்சியோட ட்ரூ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்ல. ஏன் இல்லன்னு இன்னும் சொல்றேன். மணிபால் ரிசர்ச்சர்ஸ் 15ல இருந்து 24 வயசு இந்தியர்களோட கவர்மெண்ட் டேட்டா ரெக்கார்ட்ஸ் அனலைஸ் பண்ணாங்க. அதுல ஆண்கள்ல 89.7%, பெண்கள்ல 99.7% வாழ்க்கையில ஒரு வாட்டி கூட ஆல்கஹால் தொட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலாய்ட்டோட சர்வே படி 70% ஜென்சிஸும் மில்லேனியல்ஸும் வேலைக்கு சேரும்போது அந்த கம்பெனியோட என்வாயன்மெண்ட் பாலிசியை பாக்குறாங்க. லோக் நீதி CSDS ஓட 2017 யூத் ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 79% இந்திய இளைஞர்கள் டெய்லி பிரேயர், மெடிடேஷன் செய்யறாங்க. இதுதான் அந்த கல்ச்சர் இல்லாத, பொறுப்பு இல்லாத தலைமுறையா? அப்போ டெல்லியில போராடினவங்க யூத் கிடையாதா? அவங்களோட கோபம் நியாயமானது இல்லையா, பொய்யா அப்படின்னு கேட்டா இல்ல. 15 வயசுல இருந்து 29 வயசு இளைஞர்களுக்குள்ள 16% பேருக்கு வேலை இல்ல. சோ அன்எம்ப்ளாய்மெண்ட் கண்டிப்பா பிரச்சனை தான். சரியா சில எக்ஸாம்ஸ் நடக்கல அப்படிங்கறதும் உண்மைதான். ஆனா சில யூத் குடிச்சு கூத்தடிச்சாங்க, சில பேர் வயலன்ஸ்ல ஈடுபட்டு தப்பு பண்ணாங்க அப்படின்றதுக்காக மொத்த 38 கோடி ஜென்சி பாப்புலேஷனை குற்றவாளிகள் ஆக்குறது சரியில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாடே தன்னோட யூத்தை சந்தேகப்பட ஆரம்பிச்சா, அவங்க இப்படிதான் அப்படின்னு ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சா, அந்த நாட்டை உள்ள இருந்து அழிக்கிறது ரொம்ப ஈஸி. ஜென்சி பல விதங்கள்ல முந்தைய ஜெனரேஷன்ஸோட டிஃப்ரெண்டா இருக்காங்க. ஆனா அதுக்காக அந்த மொத்த ஜெனரேஷனே யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது. உங்க வீட்டை எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுல ஜென்சி பையனோ பொண்ணோ இருந்தா வெளியே ஜென்சி பத்தி ஜெனரலா பரவுற பெர்செப்ஷன் உண்மையா இல்லையா அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.